வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். நம்ம சேனல் இன்றைக்கி சூப்பரான இந்த மணத்தக்காளி வத்தல் குழம்பு பண்ண போகிறோம். அது இந்த காஞ்ச மணத்தக்காளி வத்தலை வச்சு தான் இன்றைக்கி சூப்பரான குழம்பு. இந்த குழம்பு பண்ணும்போது வந்து நம்ம தேங்காய்லாம் யூஸ் பண்ண போதில்லை. இந்த மாதிரி வத்த குழம்பு வரும்போது சில பேர் தேங்காயெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஆக்சுவலாக இந்த ப்ரிப்பரேஷனில் வந்து நாங்கள் தேங்காயெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். வெறும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், வெந்தயம் இதெல்லாம் வறுத்து பேஸ்ட் பண்ணி இன்றைக்கி சூப்பராக இந்த மணத்தக்காளி வத்த குழம்பு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வத்த குழம்புக்கு தேவையான பொருட்கள்: மணத்தக்காளி வத்தல் 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 5 நம்பர், வெந்தயம் சிறிதளவு, சீரகம் 1 டீஸ்பூன், பூண்டு 10 பல்லு, கருவேப்பிலை தேவையான அளவு, மிளகு 1 டீஸ்பூன், முழுதனியா 2 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, சின்ன வெங்காயம் 20 to 25 நம்பர், தக்காளி 3 நம்பர், புளி ஒரு பெரிய லெமன் சைஸ், மிளகாய் பவுடர் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நாட்டு சர்க்கரை 1 டீஸ்பூன், நல்லெண்ணெய் தேவையான அளவு, குழம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்சி மிளகாய் எல்லாத்தையும் வறுத்து இந்த வத்த குழம்புக்கு நம்ம பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு. எப்போவுமே வந்து இந்த வத்த குழம்புக்கு வந்து கடலைப்பருப்பு வால்யூம் அதிகமாக இருந்தால் இந்த வத்த குழம்புக்கு அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கடலைப்பருப்பு. அதனால தான் கடலைப்பருப்பு வந்து 1 மடங்கு அதிகமாக, அதுக்கப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு கம்மியாக்குறோம். சீரகம், தனியா, வெந்தயம், காஞ்ச மிளகாய், பூண்டு, மிளகு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்க வேண்டாம். ஏன்னா எந்தளவுக்கு ஸ்லோவாக வறுக்குறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த கடலைப்பருப்பு நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுவோம், அந்த டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஓரமாக அதுக்கப்புறம் இந்த மணத்தக்காளி வத்தல் வந்து நம்ம தண்ணியில் வந்து ஜஸ்ட் லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம என்ன பண்ணால் நல்லெண்ணெய் போட்டு இந்த வத்தலை வந்து லைட்டாக வதக்கி எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், கசப்பு தன்மை வரும். ஸோ அதனால் 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் வதக்கினா மட்டும் போதும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான தாளிப்பு நம்ம போட போகிறோம். நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு. இந்த தாளிப்புக்கு வந்து எந்த வீட்டில் எந்த ஒரு குழம்பு பண்ணாலும் வந்து தாளிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு தாளிப்பு போடுங்க. வெங்காயம், பூண்டு இப்போ 2த்தையும் போட்டு நம்ம அந்த தாளிப்பில் போட்டு லைட்டாக வதக்கணும். ஸோ இந்த வத்த குழம்பு நீங்கள் வீட்டில் பண்ணும்போது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற வெங்காயம் வேண்டாம், நீங்கள் சின்ன வெங்காயம் போடுங்க. அந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா 1/2 கட் பண்ணி போடலாம். அதுக்கு பிறகு அதே டைமில் இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். ஒரு 50 to 60% அளவுக்கு லைட்டாக வதங்கி முடித்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி ஆட் பண்ணுறோம். மஞ்சத்தூள் போட்டு போய் லைட்டாக வதக்கிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சம் லைட்டாக உப்பு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ண உடனே நம்மக்கிட்ட இருக்க இந்த குழம்புத்தூள் எப்படி பண்ணுறது சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் பாக்ஸில் கீழே கொடுத்துருக்கேன் ரேஷு. ஸோ இந்த குழம்புத்தூள் போட்ட பிறகு மிளகாய் பவுடர். இந்த மிளகாய் பவுடர் எதுக்காக ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த காரம் தன்மை கொஞ்சம் கூட இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கலர் கூட வரணும். அதனால் வெறும் மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மிளகாய் தூளெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடணும், வதக்கக்கூடாது. வதங்கினா வந்து தொக்கு கான்செப்டில் போயிடும். இந்த மாதிரி குழம்பு ப்ரிப்ரேஷனில் பண்ணும்போது நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடணும். கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி, பெருங்காயம் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கே போடலாம். கட்டி பெருங்காயம்னா தாளிப்பு போடும்போது போட்டுருங்க. தூள் பெருங்காயம்லாம் இப்போ குழம்புல போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கொதிச்சு வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் லைட்டாக அந்த கிரேவினால கொஞ்சம் டைட்டாகவும், அதே டைமில் வந்து கொஞ்சம் என்னென்னா அது முழுசாக தெரியும் வெங்காயம் தக்காளிலாம். இந்த டைமில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த புளியை ஆட் பண்ணுறோம். இந்த புளியை போட்ட பிறகு அந்த புளி நல்லா கொதித்து வரணும். அந்த புளி கரெக்டாக அந்த கொதிச்சு வந்த பச்சை வாசனை நல்லா போன பிறகு தான் வந்து இந்த பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அதாவது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நம்ம வறுத்தும் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அந்த பேஸ்ட் வந்து அந்த புளி குழம்புல வந்து ஆட் பண்ணுறோம். இதில் வந்து கரெக்டாக நான் சொன்ன ரேஷுக்கு நீங்கள் வந்து நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு அந்த கிரேவியில் போட்டு நல்லா கொதிக்க வரணும். இந்த கிரேவி வந்து இந்த பேஸ்ட்டை போட்ட பிறகு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மணத்தக்காளி வத்தலை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். எதுக்காக அந்த வத்தலை வந்து டைரெக்டாக ஃபஸ்ட்டு குழம்புல போட்டு பண்ணக்கூடாது சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த லைட்டாக நீங்கள் வதங்க அந்த கசப்பு தன்மை வந்துடும். அதனால தான் வந்து நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சிடுறோம். இப்போது மணத்தக்காளி வத்தல் கொஞ்சம் கொத்தமல்லாம் போட்டு
மிக்ஸ் பண்ணுற டைமில் கொஞ்சம் லைட்டாக நல்லெண்ணெய் மேலே போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். எப்பவுமே அந்த சூடு இல்லாத, அதாவது எண்ணெய் சூடாகாத எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் மேலே போட்டிங்கன்னா அந்த குழம்பு புளிக்கும், அந்த டேஸ்ட் நல்லா சூப்பராக வரும். சில பேர் வந்து சாப்பாட்டில் வந்து வத்த குழம்புல வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ட்ராப் நெய் போடுவாங்க, வேணும்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வெல்லம். எப்பவுமே புளி, காரம், அந்த இனிப்பு இந்த 3மே சேர்த்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி வரணும் இந்த வத்த குழம்புல. ஸோ ஒரு அருமையான ஸ்டைலில் இன்றைக்கி வத்த குழம்பு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இப்போ இந்த குழம்பு எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சுவையான சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து எடுப்பது உங்கள் சப்தினா. See you, bye, take care.